திருச்சிற்றம்பலம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பில் நாம் உண்மை விளக்கம் என்கிற பகுதியை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே அந்த பகுதியினை நமக்கெல்லாம் பயிற்றுவித்து வருபவர் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தினம் சைவ நெறி செம்மல் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களையும், நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பில் உண்மை விளக்கம் பகுதிக்குள் நுழைவோம். ஐயா வாங்கியா சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க, புழியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் எல்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் கொற்றால் உயிர் துணையே. துக்கு சீர் திருத்தொண்டர் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான், எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் சேக்கிழா நடி சென்னி இருத்துவாம். ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிகழ்த்தாள் போற்றி, தீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று முதலும், கண்டாரை வசப்படுத்த கனிந்தவாயழகும், பெருமை தரு துறவினோடு பொறை உளத்தில் பொறுத்தே, பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும், மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் பலர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் நிவைத்தே உரைப்பாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பகில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞானு பானுவாகி, உயிராரும் பொழில் திரு ஆவடுத்துறை வாழ் குரு நமச்சிவாய தேவன், தைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பிரான் அகிலாண்டேஸ்வரி அம்மை உடனாகிய காய நிர்மலேஸ்வரர் பெருமானுடைய திருவடிகளையும், எம்தம் நாயன்மார்கள் 63 நாயன்மார்களுடைய திருவடிகளையும், அடியேனை இச்செந்நெறியில் ஆட்படுத்திய ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் அருட்குருநாதரையும் வணங்கி, இந்த ஞான வேள்வியினை செவிமடுக்கு வந்துள்ள
அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மனம் வழிமைகளால் வணங்கிக் கொண்டு இந்த ஞான நிகழ்வினை இந்த தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நாம இதுவரைக்கும் அந்த உண்மை விளக்கம் அப்படிங்கிற பகுதியில நாம அந்த திருவைந்தெழுத்துல பெருமானுடைய அந்த திருவுருவத்துல திருவைந்தெழுத்து எப்படி உள்ளது அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இந்த சமய தீக்கை பெற்றவர்கள் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை பெற்றவர்கள் பெருமானை எப்படி பாதாதிகேசமாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நடராஜ பெருமானுடைய திருவுருவத்துல அந்த நமசிவாயங்கிற எழுத்து எப்படி இருக்கு அப்படின்னா, நா என்பது ஊன்றிய திருவடின்னு பார்த்தோம். மா என்பது திரு உதரம்னு பார்த்தோம். வயிறுன்னு பார்த்தோம். தி என்பது திருத்தோள்ன்னு பார்த்தோம். வா என்பது திருமுகம்ன்னு பார்த்தோம். யாங்கிறது திருமுடின்னு பார்த்தோம். இது சமய தீக்கை பெற்று ஐந்தெழுத்து மந்திரத்தை, அதாவது அந்த நமசிவாயங்கிற அந்த தூல பஞ்சாக்கரம்னு சொல்லக்கூடிய பிறர் தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் மட்டும் கேட்கிற மாதிரி சொல்லக்கூடிய நமச்சிவாய மந்திரம். ஏன்னா அந்த நமச்சிவாய மந்திரத்தை நம்ம சொல்லும்போது அது ரொம்ப தூலம். அதான் நம்மளுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல கொடுக்கக்கூடிய மந்திரம். அதனால அதை நமக்கு உள்ள சொல்ல முடியாது. அதனால முதல்ல ஆரம்ப கட்டத்துல தூலமா இந்த மந்திரத்தை நம்ம சத்தமாக சொல்லக்கூடிய தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கும் வகையில அந்த மந்திரத்தை சொல்வதற்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய அந்த திருவழிந்த எழுத்து மந்திரமான நமச்சிவாயத்தை இப்படி நாம உச்சரிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்புறம் பெருமானுடைய திருவடியில சிவைய நம, அதாவது சமய தீக்கை நிறைவுற்று அவர்கள் விசேட தீக்கை என்று சொல்லக்கூடிய அந்த சிவ பூஜையை வாங்கும்போது நமக்கு கொடுக்கக்கூடிய மந்திரம் சிவைய நம அப்படிங்கிற மந்திரம். அந்த 5 எழுத்து எப்படி பெருமானுடைய திருவடியில அமைஞ்சிருக்கும். இவங்க எப்படி அந்த பெருமானை பார்க்கணும் அப்படின்னா, தி என்பது உடுக்கு ஏந்திய திருக்கரம்னு பார்த்தோம். வா என்பது வீசிய திருக்கைன்னு பார்த்தோம். யா என்பது அபய திருக்கைன்னு பார்த்தோம். நா என்பது தீயேந்திய திருக்கை. மா என்பது முயலகனை மிதித்த திருவடி அப்படின்னு இங்க சிவைய நமங்கிறதுக்கு பெருமானுடைய அந்த திருமேனியில, அதாவது இந்த நமச்சிவாயத்தை நம்ம தூல மந்திரம்னு சொன்னோம். இந்த சிவைய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நம்ம சூக்கும பஞ்சாக்கரம்னு சொல்றோம். அதாவது தூல பஞ்சாக்கரம்னா தன் செவிக்கும் பிறர் செவிக்கும் கேட்கும் வகையில இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லலாம். இந்த சிவைய நம அப்படிங்கிற மந்திரத்தை தன்னுடைய செவிக்கு மட்டுமே கேட்கும்படி சொல்லணும்னு சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லுது. அதனால நம்ம சிவைய நம அப்படிங்கிற எழுத்து எப்படி பெருமானுடைய இப்ப சிவைய நமங்கிற மந்திரம் வாங்குறவங்க எப்படி பெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா, அப்ப இந்த முதல்ல அவங்க தீங்கிற அந்த உடுக்கை ஏந்திய திருக்கரத்தை முதல்ல பார்க்கணும். 2வது வாங்குற வீசிய திருக்கைய பார்க்கணும். அப்புறம் யாங்கிற அபய திருக்கைய பார்க்கணும். அப்புறம் நாங்கிற தீயேந்திய திருக்கைய பார்த்துட்டு, அப்புறம் மாங்கிற முயலகனை மிதித்த திருவடியை பார்க்க வேண்டும் அப்படின்னு நமக்கு இந்த விசேட தீக்கை பெற்றவர்கள் பெருமானை எவ்வாறு தரிசிக்க வேண்டும்ங்கிறத பார்த்தோம். அப்புறம் அந்த பெருமானுடைய திருமேனியில 5 எழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நீங்க நடராஜ பெருமானுடைய திருவடியில 5 எழுத்து எவ்வாறு அமைந்துள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அந்த பெருமான் கையில வைத்திருக்கக்கூடிய அந்த துடியான உடுக்கை இல்லையா? அந்த உடுக்கை ஏந்திய அந்த திருக்கரத்தை படைத்தல் தொழில் செய்வதாகும். ஏன்னா அந்த உடுக்கையில 14 வகையான ஓசைகளும் 7 வகையான ஸ்வரங்களும் பிறந்தது. அதிலிருந்து தான் சத்தத்திலிருந்து தான் அந்த உலகத்தை பெருமான் படைக்கிறான் அப்படிங்கிறத பார்த்தோம். அதான் துடி இல்லையா? அப்ப அது படைத்தல் தொழிலையும் துடிங்கிறது அந்த உடுக்கை ஏந்திய திருக்கரம். அப்புறம் திதி அப்படின்னு சொல்றார். திதி அப்படிங்கிறது என்னன்னா, அபயக்கரம். அதுல பெருமான் காத்தல் தொழிலை செய்கிறான் அப்படிங்கிறதையும், அப்புறம் அந்த அங்கி ஏந்திய திருக்கையை கொண்டு அவன் அழித்தல் தொழிலை செய்கிறான். ஊன்றிய திருவடியை கொண்டு மறைத்தல் தொழிலை செய்கிறான். தூக்கிய திருவடியை கொண்டு அருளல் தொழிலை செய்கிறான்னு பெருமானுடைய திருமேனியில 5 எழுத்து எப்படி இருந்தது, 2 5 எழுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த பெருமான் எப்படி அந்த ஐந்தொழிலை அவன் அவன் எப்படி செய்யறான்? ஏன்னா, அந்த தாண்டவத்துக்கு பேரே பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம்ன்னு சொல்றோம். 5 எழுத்து நடனம் அது. அதனால அது பஞ்சகிருத்தியம்னா 5 தொழில். அந்த 5 தொழிலை செய்யக்கூடிய நடனம். அதனால இங்க சொல்றார் அந்த பெருமானுடைய திருவடியில இந்த 5 தொழில்கள், அதாவது படைத்தல் அப்படிங்கிறது அவனுடைய உடுக்கி ஏந்திய திருக்கரத்தாலையும், காத்தல் என்பதை அவனுடைய அபய கரத்தாலையும், அழித்தல் அதாவது ஒடுக்குதல்ங்கிற தொழில பெருமான் அங்கி ஏந்திய திருக்கரத்தை கொண்டும்,
மறைத்தல் தொழிலை அவனுடைய ஊன்றிய திருவடியை கொண்டும், அருளல் தொழிலை அவனுடைய தூக்கிய திருவடியை கொண்டும் செய்கிறான் அப்படின்னு அந்த ஐந்தொழில் பெருமானுடைய திருமேனியில் எப்படி அமைந்திருக்கிறதுங்கிறத அடுத்த பாடலாக பார்த்தோம். அதுக்கு அடுத்த பாடல்ல பெருமான் அந்த துடியை கொண்டு என்ன செய்கிறான்? அந்த நெருப்பை கொண்டு என்ன செய்கிறான்? அந்த ஊன்றை திருவடியால் என்ன செய்கிறான்? வீசுகரத்தை கொண்டு என்ன செய்கிறான்? தூக்கிய திருவடியை கொண்டு என்ன செய்கிறான்னு பார்க்கும்போது, அந்த துடி என்பது அந்த மாயையை உதறுதல் அப்படிங்கிறார். அதான் மாயை தானே உதறினார். அதுதான் ஞான நடனம். அப்ப ஞானத்துல அந்த ஞான நடன தரிசனம் பார்க்கிறவங்களுக்கு அந்த மாயை இருக்காது. ஞானத்துக்கு வரவங்களுக்கு மாயை ஒண்ணும் பண்ணாது. அந்த மாயை பொருள்ல அவர்கள மயக்க செய்யாது. அதனால இங்க அந்த துடியேந்திய திருக்கரம், அந்த உடுக்கை ஏந்திய அந்த திருக்கையினால் பெருமான் அந்த மாயையை நீக்குகிறான். அதுதான் ஞான நடனம்னே நம்ம சொல்றோம். அப்புறம் அந்த அங்கி ஏந்திய திருக்கை இல்லையா? அப்ப அந்த தீயேந்திய திருக்கையை கொண்டு பெருமான் என்ன செய்றான் அப்படின்னா, வல்வினையை சுடுகிறான்னு சொல்றார். அதான் மாயைதனை உதறி வல்வினையை சுட்டுங்கிறார். அப்ப அந்த வல்வினையை ஏன்னா அந்த வல்வினை அப்படின்னா என்னன்னா, இப்ப நாம வினை நெறைய வினைன்னு நமக்கு தெரியும். ஏன்னா வினை என்பது என்ன அப்படின்னா, தான் அல்லாததை தான் என்றும், தனது அல்லாததை தனது என்றும் கருதுதலே வினை அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல எது நம்மளுடைய பொருள், எது நாம அப்படின்னா, எதுவுமே இல்ல. ஏன் அப்படின்னா, எல்லாத்தையும் செய்றவன் பெருமான் தான். இல்லையா? அதான் அம்பலவாண தேசிகர் அதுல நம்ம அ நமச்சிவாய மாலையில சொல்றார். என்ன சொல்றாருன்னா, "பெருமானே இந்த இந்த காடுகள்ல இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகளையும் நீதான் படைத்தாய். அ அதுக்கு உடம்ப நீ தான் குடுத்த. எனக்கும் உடம்ப நீ தான் குடுத்த. அப்புறம் என் கையில அதை கொல்வதற்கான வில் அம்பையும் கொடுத்தாய். எனக்குள்ள இருந்து நீயே அந்த கொலையையும் செய்தாய். அப்புறம் எப்படி அந்த பழி மட்டும் என்னை வந்து சேர்கிறது?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த மாரி நெறைய கேள்வி கேட்பார். அதனால அந்த இந்த மாரி வினைகளை எல்லாம் ஏன்னா, நீ பெருமான் சொல்வார், "நீ நெனச்சத நீ ஆசைப்பட்டத தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன்னா, எப்ப ஆசைப்பட்டோன்னே நமக்கு தெரியாது. எந்த பிறவியில ஆசைப்பட்டோங்கிறதே நமக்கு தெரியாது." அப்ப அ இதுக்குரிய தண்டனை மட்டும் நமக்கு ஆனா கிடைக்குது. ஏன்னா, இந்த வல்வினைங்கிறதே அதான். அனுபவிக்காம ஒரு காலமும் அத கழிக்கவே முடியாது. அதுக்கு எந்த ஒரு எந்த வகையிலுமே தப்பிக்கவே முடியாது. அதனால தான் அந்த வினைய சொல்லும்போது சாதாரண வினைன்னு சொல்லாம வல்வினைன்னு சொல்றாரு. ஏன்னா, வாக்கு, மனம், காயம் அப்படின்னு இந்த 3 வகையில தான் நம்ம வினைகள செய்றோம். வாயால செஞ்சுர்றோம். அப்புறம் மனதால நெனச்சுர்றோம். அப்புறம் உடம்பாலயும் செஞ்சுர்றோம். அதிகமா நம்ம மனசால தான் இந்த வினைய அதிகமா ஈட்டிருவோம். ஏன்னா, அது டக்கு டக்குன்னு அந்த மன வேகத்த நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் அந்த மன வேகத்தை கெடுக்கணுங்கிறது தான் மணிவாசக பெருமான் சிவபுராணத்துல சொல்றது, "வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன்பர்." ஏன்னா, அவன வேந்தன்னு அங்க சொல்வார். ஏன் அப்டின்னா, அப்படிங்கிற சொல்லே ஈடு இணை இல்லையா? அது அது மறைந்திருப்பது அப்படின்னு அர்த்தம். இப்ப வேர் அப்படின்னா, அது மறைந்து தான் இருக்கும். வேடன் அப்படின்னா, அது மறைந்து தான் இருக்கும். அது மாரி இங்க பெருமான வேந்தன்னு சொல்றார். ஏன்னா, அவன் மறைந்திருந்து நம் வினையை கெடுக்கக்கூடியவன். மறைந்திருந்து நம்முடைய அந்த வேகத்தை கெடுக்கக்கூடியவன் பெருமான். அதான் பெருமான் அங்க சொல்லம்போது, "வேந்தன் அடி வெல்கம்பர்" இல்லையா? அதனால இந்த ம் வினைய யாராலயும் அழிக்கவே முடியாது. அது பெருமானால மட்டும் தான் முடியும். அதனால தான் இங்க சொல்றார். அந்த அ வல்வினை அப்படிங்கிறது அனுபவிக்காம ஒரு காலமும் கழியாது. அதான் "வேந்தன் அடி வெல்க" அப்ப அந்த பெருமான் தான் வரணும். அந்த வினைய அழிக்கணும்னா, அந்த பெருமான் தான் வரணும். அதனால அந்த "வல்வினையை சுடல்" அப்படிங்கிறதுக்காக தான் பெருமான் அந்த அங்கியை ஏந்திக் கொண்டு இருக்கிறான். அப்ப அந்த அங்கி ஏந்திக் கொண்டு இருக்கிறதால, நம்ம தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான்ங்கிறார். ஏன்னா, இது இத்தனை வினையும் நாம அனுபவிச்சு தான் கழிக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு காலமும் அது நடக்காது. ஏன்னா, ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி, வினாடிக்கு வினாடி வினையை பெருக்கிக் கொண்டு தான் இருக்கும். அத்தனை வினையும் குடுத்தான்னா, நம்மளால அத அனுபவிச்சு கழிக்கவே முடியாது. அதனால பெருமான் தன்னுடைய அந்த பெரும் கருணையினால அவன் தன் கையில் இருக்கக்கூடிய அங்கியினால அனுபவித்து தான் கழிக்க வேண்டும் என்ற அந்த வினையை கூட நம்ம நன்னடத்தையோட இருந்தோம்னா, அதையும் அவன் அழிக்கிறாங்கிறார். அதனால அந்த வல்வினை சுடுவதற்காக பெருமான்
அந்த அங்கியை ஏந்திக் கொண்டிருக்கிறான். அப்புறம் அந்த பெருமானுடைய ஊன்றிய திருவடி மலம் சாய அமுக்கிங்கிறார். ஏன்னா, மற்ற 2 வினைகளையும் இடையில் வந்தது. இல்லையா? மாயையும், கன்மமும் இடையில் வந்தது. ஆனா, இந்த ஆணவ மலம்ங்கிறது அது அது என்றும் நம்மள விட்டு நீங்காத மலம். ஏன்னா, மற்ற மலம் நீங்கும். ஆனா, இந்த மலம் நம்மள விட்டு எப்பயுமே நீங்காது. அதனால நீங்கலைனாலும் அந்த பெருமான் அந்த முயலகன் மேல அந்த திருவடியை ஊன்றி, அந்த ஆணவத்தின் வழியே கெடுமாறு செய்கிறான். அங்க வேகத்த கெடுத்தான். ஏன்னா, வேகம் கெடுத்து ஆண்ட ஏன்னா, அந்த வேகம்ங்கிறதே அங்க மனவேகம் தான். ஏன்னா, இந்த மனம் கட 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 கடன்னு நெறைய செயல்கள என்ன பண்ணும்? நெனச்சுட்டே இருக்கும் படபடபடன்னு. ஏன்னா, அதுக்கு அதான் வேலையே. பற்றுவது தான் மனத்தினுடைய வேலையே. அதனால அந்த வேகம் அந்த வேகத்தை கெடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கும் இல்ல. ஏன்னா, மனத்தை அடக்குற உபாயம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா, அந்த மனம் அடங்கணும்னா, நாம அந்த பெருமான்ட்ட அடங்கியிருந்தா, அவன் தான் அந்த மனத்த அடக்குவான். ஏன்னா, அந்த கருவிகளை எல்லாம் கொடுத்தவன் அவன். இந்த கருவிகளினுடைய செயல்பாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் பெருமான். அதனால நாம அந்த வினையிலிருந்து நீங்கணும், இந்த வினைய அடக்கணும், அந்த மனத்த அடக்கணும்னா அதெல்லாம் முடியாது. அதனால தான் மாணிக்கவாசக பெருமான் அங்க சொல்லும்போதே சொல்லிட்டார். வேகம் கெடுத்து அப்புறம் ஆண்டங்கிறார். ஏன்னா முதல்ல வேகத்த கெடுக்கலைன்னா, பெருமானுக்கு நம்ம அடிமை ஆகவே முடியாது. இந்த வேகமே ஆணவத்தினுடைய செயல்பாடு. அத நான் நினைப்பதே சரி, நான் செய்வதே சரி, நான் சொல்வதே சரின்னு இருக்கக்கூடிய அந்த நிலைமை. அதனால அத கெடுக்கணும். அத வேகம் கெடுத்து, அத கெடுக்கிறதோட மட்டும் இல்லாம, ஆண்டுங்கிறார். ஏன்னா, அதுக்கப்புறம் பெருமான் நம்மளை அடிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையா? ஏன்னா, இந்த உயிர்கள் எல்லாமே அவனுடைய அடிமை தானே. அதுதான் வினைன்னு சொல்லும்போதே அதான் சொன்னோம். தான் அல்லாததை தான் என்றும். நாம செய்யாத ஒரு விஷயத்த நாம செய்ததா கருதுவதும், நமதில்லாத ஒரு பொருளை நம்முடைய பொருளாக கருதுவதும் தான் நமக்கு வினையா அமையுது. அதான் வல்வினைங்கிறார். அப்ப இந்த எண்ணத்தை போக்குவது தான் வேகம் கெடுத்தல்ன்னு சொல்றாரு. அப்ப அந்த வேகம் கெடுத்து ஆண்ட என்ன நம்மள ஆளக்கூடியவன் அந்த பெருமான். அதனால தான் இங்க சொல்றாரு. அதனால அந்த திருவடி என்பது அந்த மலம் சாய அமுக்கிங்கிறார். அப்ப அந்த மலத்த சாயும்படி அதனுடைய ஆற்றல் கெடும்படி அந்த ஊன்றிய திருவடியால பெருமான் அமுக்கி, அப்புறம் பாருங்க அந்த வேகத்த கெடுத்த உடனே அடுத்தது அருளல் நடப்பது வீசுகரத்தினால. அப்ப வேகம் கெடுத்தல், அதான் ஊன்றிய திருவடி. மலம் சாய அமுக்குதல். அப்புறம் அந்த வீசுகரம்ங்கிறது அருள் எடுத்தல். நமக்கு அருளை கொடுக்கிறது. அப்புறம் அருள் வந்ததுக்கு அப்புறம் ஆனந்தம் தான். அதுதான் தூக்கிய திருவடி. அப்ப அந்த ஆனந்த வாரதியில் ஆன்மாவை அழுத்துதல் தான் எந்தையார் பரதம்னார். இல்லையா? அதனால இந்த பெருமான் இந்த ஐந்தொழிலையும் இப்படி செய்றான். 2 மந்திரத்துக்கும் பெருமானுடைய உடல்ல எப்படி இருக்கு, அந்த எழுத்து அமைந்திருக்கிறதுன்னு பார்த்தோம். அப்புறம் அவன் ஐந்தொழிலை எப்படி குறிக்குதுன்றதை பார்த்தோம். இப்ப அந்த பெருமான் அந்த துடி, அங்கி, ஊன்றிய திருவடி, வீசுகரம், தூக்கிய திருவடி கொண்டு என்னென்னலாம் செய்றான்னு பார்த்தோம். அப்ப அந்த துடிங்கிறது மாயையை உதறுவதற்கும், அங்கி என்பது வல்வினையை சுடுவதற்கும், ஊன்றிய திருவடி என்பது மலத்தை சாய அமுக்குவதற்கும், மலம் அதனுடைய வேகம் கெடுமாறு அமுக்குவதற்கும், வீசுகரம் என்பது அருள் எடுத்தல். அருள்ல நம்மள எடுக்கிறதுக்கும், அந்த தூக்கிய திருவடி அருளால் எடுத்து ஆனந்த வாரதியில் அழுத்துதல் அப்படிங்கிறது தான் அந்த தூக்கிய திருவடியினுடைய அந்த தன்மை. அததான் நம்ம மாயை தனை உதறி, வல்வினையைச் சுட்டு, மலம் சாய அமுக்கி, அருள்தான் எடுத்து, நேயத்தால் ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் எந்தையார் பரதம்ங்கிறார். இல்லையா? அதனால இங்க இங்க ஆன்மா அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல. இப்ப ஏன்னா அந்த கட்டுண்டு அந்த வினைக்கட்டோட இருக்கும்போது இவனுக்கு பசுன்னு பேரு. அந்த வினைக்கட்டு நீங்கிய உயிருக்கு ஆ ஆன்மா அப்படின்னு பேரு. அதனால இந்த ஊன நடனம், ஞான நடனம் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் பெருமானுடைய ஐந்தொழில் எப்படி இருக்குன்றத பார்த்தோம். அப்புறம் பெருமானுடைய அந்த நடனத்துல என்னென்ன நடக்குது அந்த ஞான நடனத்துலங்கிறதையும் பார்த்தோம். ஏன்னா அந்த சிவய நம அப்படிங்கிற அந்த எழுத்துல தி, வ அது ஒரு பகுதி. அப்படிங்கிறது ஒரு பகுதி. ந, ம அப்படிங்கிறது ஒரு பகுதி. தி, வ அப்படிங்கிறது அ அந்த சி, வங்கிற பகுதி கூட அந்த உயிர் சேர்ந்தா, அதை ஞான நடனம் என்கிறோம். ந, ம அது கூட அந்த யா சேர்ந்தா, அத ஊன நடனம் என்கிறோம். அப்ப இந்த சிவய நமலயே சொல்லிடுறாரு. எது உயிர்ங்கிறது யா, அது சிவ கூட சேர்ந்தா ஞான நடனம்.
நாமக்கோட சேர்ந்த ஊன நடனம் அப்படிங்கிறத நமக்கு சொல்றார். திருமூலரும் திருமந்திரத்துல சொல்றார். "அறனடி தோற்றம் அமைத்தல் திரியாம். அரண் அங்கிதன்னில் அறையின் சங்காரம். அரண் உற்று அணைப்பில் அமரும் துரோதாகி. அறனடி என்னும் அனுக்கிரகம் என்னே" அப்படின்னு அந்த பெருமானுடைய அந்த ஐந்தொழில் பெருமானுடைய அந்த வடிவத்துல எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்றார். அப்புறம் இங்க அந்த பெருமான் நமக்கு எப்படி அந்த இதெல்லாம் காட்டுறான் அப்படிங்கிறத, இப்ப இந்த ஐந்தொழி நடனம் யாருக்காக செய்றான் அப்படிங்கிறது இப்ப இந்த பகுதி தான் நம்ம பார்க்கணும். அந்த ஆனந்த நடனம்ங்கிற பகுதி தான் இப்ப நம்ம பார்க்கணும். ஊன நடனம் பார்த்தாச்சு, ஞான நடனம் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆனந்த நடனம். இப்ப அந்த ஆனந்த நடனம்ங்கிறதுல பகுதியில் இருக்கக்கூடிய பாடல பார்த்தோம் அப்படின்னா, மா மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தானந்த மானிடத்தே தங்கியிடும் ஆனந்தம் மோண்டு அருந்த நின்று ஆடல் காணும் அருள் மூர்த்தியா கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து அப்படிங்கிறார். இப்ப இங்க என்ன சொல்ல வர்றார் சுவாமின்னா, இந்த நடனத்தை ஆனந்த நடனத்தை யார் அனுபவிப்பதற்கு உரியவர் அப்படிங்கிறத சொல்றார். அப்ப இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது யாருக்கு உரியதுங்கிறத சொல்றார். அப்படி சொல்லும்போது முதல் சொல்லியே மோனந்த மாமுனிவர்ங்கிறார். அப்ப மோனந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது மோனம் அப்படின்னா அது மௌனத்தை குறிக்கக்கூடிய சொல் இல்லையா? மோனம். அப்ப ஆ மௌனம் அப்படிங்கிறதனுடைய அந்தம் இல்லையா? மோனத்தினுடைய அந்தம் தான் மோனானந்தம். அப்ப மௌனம். அப்ப இங்க மௌனம்னு சொல்லப்படுவது எது அப்படின்னா, அந்த உரை உணர்வுகள் அற்று நிற்கக்கூடிய அந்த நிலைய தான் இங்க சொல்றார். அருணகிரிநாதர் "சும்மா இரு" அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த பகுதி. அததான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அது அந்த மன வேகத்தை எல்லாம் கெடுத்து இல்லையா? அந்த மும்மலத்தையும் மோசித்துங்கிறாரு இல்லையா? அந்த மோனத்தை அடைந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அது "யோக நாயகனையன்றி மற்றொன்றும் உண்டென உணர்கிறேன் யானே" அப்படின்னு பெருமானுடைய அந்த திருக்கூத்திலேயே ஐக்கியமாயிருக்கிறது. ஏன்னா, அந்த நம்ம முன்ன பார்த்த ஞான நடனம் அப்படிங்கிறதுல, அந்த இறைவனுடைய திருக்கூத்து முடிந்த நிலையிலே அத ஞானக்கூத்து, அப்புறம் மோனக்கூத்துன்னுலாம் சொல்றோம். இல்லையா? அப்படி அவன் முன்னிலைகளில் நிகழ்த்தக்கூடிய அந்த கூத்து வகைகளை நம்ம மறக்க முடியாது. ஏன்னா, அந்த ஐந்தொழில் கூத்த ஊனக்கூத்து, ஞானக்கூத்து, ஞானத்தில் ஞானக்கூத்து, மோனக்கூத்து அப்படின்னு இத பல வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஆனா, இந்த கூத்தெல்லாம் நாம நெனச்ச மாரி கற்பனை பண்ணி பார்க்கறது இல்ல. ஏன்னா, இதெல்லாம் உபதேச முறையால் விளங்கத்தக்கனன்றதையும் சொல்றார். நம்ம நெனச்ச மாரி, எனக்கு இந்த மந்திரம் பிடிக்கும், எனக்கு அந்த மந்திரம் பிடிக்கும், நான் இந்த மாரி பார்க்குறேன், அந்த மாரி பார்க்குறேன்லாம், இத நம்ம முயற்சி பண்ணவே முடியாது. அது கூடவும் செய்யாது. அதனால, இந்த ஊனக்கூத்து, அது முடிஞ்சோனே தான் அடுத்தது ஞானக்கூத்து. அந்த ஞானக்கூத்து முடிஞ்சா தான் ஞானத்தில் ஞானக்கூத்தா அந்த கூத்து, அப்புறம் மோனக்கூத்து. இப்படி ஒவ்வொரு கூத்தா தான் நம்ம பார்த்துட்டு வர முடியும். ஏன்னா, இதெல்லாம் அந்த அ பெருமான் அ எல்லா வேறுபாடுகளை எல்லாம் நமக்கு காட்டுறாரு. அந்த மாரி ஒவ்வொரு உயிர்களுடைய தன்மை வேற வேற மாரி இருக்கு. அதனால அந்த உயிர்களுடைய தன்மைக்கேற்ப அவன் காட்டுறான். ஏன் அப்படின்னா, இப்ப சமய தீக்கை வாங்கி சரியை செய்றாங்க. சமய தீக்கை வாங்காம செய்யறதெல்லாம் சரிகையும் கிடையாது. ஏன்னா, அந்த சமய தீக்கையை பெற்று செய்தால் தான் அதற்கு பேர் சரிகைன்னு சொல்றார். அப்படி சரிகைக்குரியவோர் எந்த பக்குவத்துல இருப்பாங்க அப்படின்னா, மந்ததர பக்குவம். மிகவும் குறைந்த பக்குவம்னு சொல்றார். அப்புறம் அந்த சரிகைய முடிச்சுட்டு, அந்த கிரியை நோக்கி வந்தவர்கள் என்னன்னா, மந்த பக்குவர். அதாவது அந்த சரியை காட்டிலும் கொஞ்சம் மேலான நிலை. அப்புறம் யோகி எப்படி இருப்பான் அப்படின்னா, அவன் தீவிர பக்குவர். ஞானி எப்படி இருப்பான்? அதிதீவிரத அ அ ஞானி தீவிரதர பக்குவர். மோனி தான் அதிதீவிரதர பக்குவர். அப்படின்னு இந்த அருள்நிலை, ஞான நிலை, துரிய நிலைன்னு இந்த நிலைகளை எல்லாம் நமக்கு நல்லா வேறுபடுத்தி காட்டுறார். அதனால இந்த மோனந்த மாமுனிவர். அப்ப இவங்க யார் அப்படின்னா, அந்த மௌனத்தினுடைய முடிவான மோனத்தை சந்தித்தவர்கள். மோனத்தை அடைந்தவர்கள்ன்னு நமக்கு சொல்றார். அதனால அந்த முடிய நிலையில இருக்கக்கூடியவர்களைத்தான் முனிவர்ன்னு சொல்றார். ஏன்னா, ஆ இந்த முனிவர் அப்படின்னா, முனிதல் அப்படின்னாவே கோபப்படுதல்ன்னு அர்த்தம். எதை நோக்கி அப்படின்னா, இந்த உலகத்தை நோக்கி. அப்ப இந்த உலகத்து மேல அவங்களுக்கு விருப்பு இல்ல. அப்படின்னா,
அந்த உலகத்து ஏன் அப்ப விருப்பு எங்க இருக்கு அப்படின்னா, அது பெருமான் மேல இருக்கு. அதனால அ அப்படி பெருமான் மேல யார் அந்த எண்ணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய மும்மலத்தை கழுவலாம். அதுதான் சொல்றார். அந்த மும்மலத்தை மோசித்து தான் அந்தமான இடத்தில்ங்கிறார் இல்லையா? அப்ப இங்க மோசித்துனா நீக்கி அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த அந்த அந்த மும்மலங்களை மோசித்துனா இங்க சொல்லப்படுறது மலம் இல்ல. ஏன்னா, இவன் மலம் நீங்கினவன தான் அந்த ஞான நடனத்த பார்த்துட்டு வந்துட்டான். இங்க சொல்லப்படுவது மல வாசனைய சொல்றார். ஏன் அப்படி மல வாசனை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பொருள இனிமேட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்திட்டோம்னாலும், அந்த பொருள பார்க்கும்போது நமக்கு தானாகவே அந்த பொருள் மேல ஒரு அ எண்ணம் சாப்பிடலாம். சாப்பிடுற அந்த பொருளா இருந்தா, அந்த ஐய்யய்யோ! அதுக்குள்ள நம்ம இத விட்டுட்டோமே அப்படிங்கிற அதாவது அந்த பெருங்காயம் தீர்ந்து போனாலும், அந்த பெருங்காய டப்பால இருக்க வாசனை போகாத மாரி, அந்த உலகத்திலிருந்து நீங்குனாலும், இந்த உலகத்து மேல இருக்க விருப்பம் போகாது. அதனால அப்படி அந்த மலமெல்லாம் நீங்கப்பெற்று, அந்த வாசனையோட இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள தான் இங்க நமக்கு சொல்றாரு. அதனால அந்த மௌனத்தை நிறைவாக கொண்ட உயர்ந்த ஞானியர் இல்லையா? அதாவது முனிவர் அப்படின்னா முற்றும் துறந்தவர்ன்னு அர்த்தம். எத துறக்கணும் அப்படின்னா, பெருமானைத் தவிர மற்ற அனைத்தையும் துறந்தவர தான் இங்க என்னன்னு சொல்றாருன்னா, மாமுனிவர். ஏன்னா முனிவர் அப்படின்னா முற்றும் துறந்தவர். இங்க சொல்லப்படுவது மாமுனிவர். அதாவது பெருமைக்குரியவர்ன்னு அர்த்தம். அப்ப முற்றும் துறந்த பெருமைக்குரியவர். அப்ப அவர்கள் என்ன செய்வாங்க? அந்த மும்மலத்தையும் மோசித்து அப்ப அந்த 3 மலம் என்பது ஆணவம், கன்மமாயி அந்த 3 மலங்களையும் நீக்கிறது இல்லாம, அந்த மல வாசனையும் அத நீக்கியார்கள் அப்படிங்கிறார். மோசித்துனா நீக்கி. அப்படி நீக்கி, தான் அந்த மானிடத்தே தங்கியிடும்ங்கிறார். அப்ப அப்படி அந்த அ பெருமான்ட்ட என்ன பண்றான்? அந்த மலம் நீங்கிய அந்த ஆன்மா, தான் அந்தமான இடத்தில் அப்டின்னா, அந்த மான் அப்படிங்கிறது இங்க தலைவன்னு அர்த்தம். அதனால தான் அந்த மானிடத்தே தங்கியிடும். அப்ப இந்த மும்மலங்களையும் நீங்கிய அந்த ஆன்மா, பெருமானுடைய அந்த திருவடியிலேயே தங்கியிருக்கும். வேற எது மேலயும் அதனுடைய பற்று இருக்காது. அப்ப அந்த மாரி பற்று நீங்கா அந்த பற்று மற்ற மற்று பற்று எனக்கு இன்றினின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் அந்த யோகி. அந்த நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அத சொல்றார். "மற்று பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன்." அந்த வரிய தான் இங்க சொல்றார். அப்படி இந்த மோனானந்த மாமுனிவர் அந்த மும்மலத்தையும் மோசித்து தான் அந்த மானிடத்தே தங்கியிடும் அப்படிங்கிறார். அப்ப அந்த 3 மலங்களையும் நீங்கிய அந்த ஆன்மா பெருமானுடைய அந்த திருவடியிலேயே அந்த மானிடமே தங்கி இருக்குங்கிறார். அதுதான் அந்த ஆன்ம ஞானத்தின் முடிவு. ஏன்னா, ஞானம் என்பதே ஈசன் பால் அன்புன்னு நம்ம சேக்கிழார் சுவாமி சொல்றாங்க இல்லையா? அப்ப ஈசன் பால் மட்டும் அன்பு. அப்ப பிற பற்றுகளை எல்லாம் நீக்கி, அந்த உலகத்தில நிலையானவன் அந்த பெருமான் மட்டும் தான். அவனிடம் இருந்து பெறக்கூடிய அந்த அ அருள் தான் நிலையானது. அவனிடம் இருந்து பெறக்கூடிய அந்த ஆனந்தம் மட்டும் தான் நிலையானது. மற்ற இந்த உலகத்திலிருந்து பெறக்கூடிய அத்தனை இன்பங்களும் அது நிலையற்றது. அப்படின்னு உணரக்கூடிய அந்த தன்மையிலே இருக்கக்கூடிய அந்த முனிவர்கள். அததான் இங்க சொல்றார். மோனானந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து அந்த 3 மலங்களையும் அதாவது மலங்களையும் நீக்கி, அந்த மல வாசனையும் நீக்கி அதான் மோசித்து அப்படின்னா, முழுவதும் நீக்கின்னு அர்த்தம். ஏன்னா இப்ப நம்ம சிவபுராணம் சொல்லும்போதே, முந்தை வினை முழுதும் மோயன்னு சொல்லணும். அது நம்ம சொல்லும்போது ஓயன்னு சொல்லுவோம். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்னா, அது தப்பு. அப்ப அந்த ஓய்ந்துட்டு திரும்ப வரும். அப்ப அப்படி சொல்லக்கூடாது. நம்ம சிவபுராணம் சொல்லும்போது, ஏன்னா அத பிரிச்சு எழுதுறோங்கிற பேர்ல அத ஒரு வழி ஆக்கிட்டோம். ஏன்னா எல்லாரும் முந்தை வினை முழுதும் மோய அப்படின்னு சொல்லணும். மோயன்னா முழுவதுமாக நீங்க. ஏன்னா வினை நீங்கணும். அது ஓய்ந்துட்டு திரும்ப வரக்கூடாது. அதனால நம்ம சிவபுராணம் சொல்லும்போதே கவனமாக சொல்லணும். அதனால இங்க அததான் மோசித்துங்கிறார். அது முழுவதும் நீக்கி, தான் அந்த மானிடத்தே தங்கியிடும். அந்த பெருமானுகிட்டயே தங்கியிருக்குமே ஒழிய, அது அந்த பெருமானை விட்டு ஒரு காலமும் எந்த இடத்துலயும் நீங்காது. அதுதான் இந்த ஆன்ம ஞானத்தின் முடிவுன்னு சொல்றார். ஏன்னா, அது பசுஞானம் நீங்கணும். இல்லையா? நம்ம தான் மேல கொண்ட அபிப்பிராயம் முதல்ல போகணும். ஏன்னா, தன்னை பெருமையாக கருதிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலை மாறி,
தன்னுடைய அது எல்லாம் பெருமான் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா, இந்த மகாபாரதத்துல ஒரு இடத்துல சொல்வார். அந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது, அ போர் பாசறையிலிருந்து அர்ஜுனன் திரௌபதிய பார்க்கறதுக்காக, அந்த போர் பாசறை அந்த நடக்கிற இடத்துல அந்த அங்க திரௌபதிய பார்க்க போயிருப்பான். போய் பார்க்க போம்போது, அ போனோனே திரௌபதி கேட்பா. "இவன கொன்னுட்டீங்களா? கர்ணன கொன்னுட்டீங்களான்னு?" "இல்ல, இல்ல நாளைக்கு தான் கொல்லணுமா." இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே தருமன் உள்ள வருவாரு. அப்ப அந்த அர்ஜுனன் பார்த்து கோவப்படுவார். "ஏன்டா போர் நடக்கிற இடத்துல நீ இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்பாரு. அப்ப அ அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம அர்ஜுனன் முழிப்பான். அப்ப தர்மன் சொல்வாரு, "நீ இந்த காண்டீபத்த வச்சுட்டு என்னதான் பண்ணுவியோ? நீயும் உன் காண்டீபமும்பாரு." ஏன்னா, அந்த காண்டீபத்தை யார் பழிக்கிறார்களோ அவர்கள கொன்னுறணும்னு சபதம் எடுத்திருப்பான் அர்ஜுனன். அப்ப அண்ணனை இப்ப கொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிடுவான். அப்ப திரௌபதி ஓன்னு அழுவா. "இப்படி சொல்லிட்டீங்களே, காண்டீபத்த பழிச்சிட்டீங்களே! ஏன்னா அந்த காண்டீபத்த யார் பழிக்கிறாங்களோ அவங்கள அர்ஜுனன் கொன்னுடுவான்னு சபதம் போட்டிருக்கானே!" அப்படின்னு சொல்லும்போது, இந்த அபலக்குரல் கேட்டு கிருஷ்ணர் அங்க வருவார். வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாரி இவர் இந்த காண்டீபத்த பழிச்சு சொல்லிட்டாரு. இப்ப அர்ஜுனன் அவர கொன்னு ஆகணும். அந்த மாரி நிலைமையில இருந்தா நான் என்ன செய்றதுன்னு சொல்லி நான் அழறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்வாரு அர்ஜுனன்ட்ட, "அர்ஜுனா, அ அர்ஜுனன் ஏன் நீ அழுவுறன்னா, அப்ப அண்ணன கொல்ல வேண்டிய நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன். அதான் நானும் அழுவுறேன்" அப்படின்னு அந்த அர்ஜுனன் சொல்வான். அப்ப கிருஷ்ணர் சொல்வாரு, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. இதுக்கெல்லாம் சாஸ்திரத்துல நெறைய வழி இருக்கு. இப்ப நீ உங்க அண்ணன கண்ட மாரி திட்டு" அப்படின்னு சொல்வாரு. "அவன மோசமா திட்டு" அப்படிம்பாரு. ஏன் அப்படின்னா, தனக்கு வயதில் மூத்தவரையோ, அறிவில மூத்தவரையோ அ எதிர்த்து பேசுவதோ, அவர்களை பழித்து பேசுவதோ, அவர்களை கொலை செய்வதற்கு சமம். அதனால நீ பேசு. நீ பேசினீன்னா அவர கொலை செஞ்ச மாரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிருவான். உடனே அர்ஜுனன் நல்ல தகாத வார்த்தைகளை எல்லாம் கொண்டு அவங்க அண்ணன திட்டம்போது, "போதும், போதும் நிறுத்து. திட்டி முடிச்சாச்சு. அவன கொன்னாச்சு. கொன்னவனையே திரும்ப கொல்ல வேண்டாம் நிறுத்து" அப்படிம்பாரு. இப்ப அ திரும்பியும் திரௌபதி அழுவா. ஏன் அப்படி அழுவுறா அப்படின்னா, இப்ப அந்த தர்மனை கொன்ன பாவம் அர்ஜுனன வந்து சேர்ந்துருமேன்னு சொல்லிட்டு அழுவா. அண்ணன கொன்ன பாவம் அர்ஜுனனுக்கு வந்துருமேன்னு சொல்லிட்டு இப்ப அழுவுறேன் அப்படின்னு சொல்வா. "அதுக்கு ஒண்ணும் நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு, அ "அர்ஜுனா நீ உன்னையே புகழ்ந்து கொள்ம்பாரு." ஏன்னா யார் ஒருத்தன் தன்னைத் தானே புகழ்ந்து கொள்கிறானோ, அது அந்த அந்த அண்ணன கொன்னதுக்கு பிராயச்சித்தம் என்னன்னா, அர்ஜுனன் தன்னை தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். அதுதான் பிராயச்சித்தம். அப்ப த அதுக்கும் திரௌபதி அழுவா. "ஐயய்யோ! இவர தற்கொலை பண்ணிக்க சொல்றீங்களே!" அப்படின்னா, "இல்ல, இல்ல அதுக்கெல்லாம் சாஸ்திரத்துல இடம் இருக்கு. அ எ அ அர்ஜுனா நீ தன்னைத் தானே புகழ்ந்து கொள். உன்னையவே நீ புகழ்ந்துக்கோ. நீ புகழ்ந்து கொண்டேன்னா, அது நீ தற்கொலை பண்றதுக்கு சமம். அதனால நீ என்ன நீ உன்னையவே நீ புகழ்ந்துக்கோ" அப்படின்னு சொல்வார். அப்ப தன்னைத் தானே எவன் ஒருத்தன் புகழ்ந்து கொள்கிறானோ, அவன் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம். யார் ஒருத்தன் தன்னுடைய அறிவிலும், வயதிலும் ஒருத்தர் மூத்தவங்கள எதிர்த்து பேசுகிறானோ, அது அவன கொன்னதுக்கு சமம். அதுதான் பித்தா பிறைசூடி பாடல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழுவுறதே அதனால தான். "அத்தா உனக்கு ஆள் ஆயினி அல்லேன் எனலாமே." இவ்ளோ நாளா நான் உனக்கு அடிமையா இருந்தேன் தகுதியோட. ஆனா, இன்னைக்கு நீ சொன்ன வார்த்தைய நான் எதிர்த்து பேசிட்டேன். அதனால இனிமேட்டு உனக்கு அடியாராகிற தகுதி எனக்கு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பித்தா பிறைசூடி பதிகம் ஃபுல்லா சுவாமி சொல்லி அழுவார். அதனால பெரியவர்களை எதிர்த்து பேசுவது அவர்களை கொலை செய்வதற்கு சமம். தன்னைத் தானே புகழ்ந்து கொள்ளுதல் தற்கொலைக்கு சமம்னு சொல்லி அதுல கருத்தை சொல்வார். அதுபோல அந்த நிலையிலிருந்து நீங்கிய முனிவர்கள் இல்லையா? அதாவது தன் தன் தன்னால ஆவது ஒன்றும் இல்லை. தன் செயல் என்று எதுவுமே இல்ல. எல்லாமே சிவன் செயல் என்று அப்பெருமானை போற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முனிவர்கள். அதான் மோனானந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்த மானிடத்தே தங்கியிடும். எப்ப தான் அடிமை என்பதை உணர்ந்தானோ, அப்பயே யார் மான்னு இந்த இடத்துல சொல்றார். மான்னா தலைவன்னு அர்த்தம். எப்பொழுது ஒருத்தனை தலைவன் என்று உணர்ந்தானோ, அவனிடம் சரணாகதி அடைந்து கடப்பதுதான் அந்த அடிமையின் கடமை என்று உணர்ந்தவர்கள் தான் அந்த மாமுனிவர்கள். அதாவது இந்த உலகத்துல இருக்க பற்று நீங்கி பாசஞானம் நீங்க பெற்றவர்கள். தன் மேல இருக்க அபிப்பிராயம் போயி பசுஞானம் நீங்க பெற்றவர்கள். அப்ப பசுஞானமும், பாசஞானமும் நீங்கப் பெற்று பதிஞானத்தில் பதிந்து கிடப்பவர்கள். அவனுடைய திருவடியிலேயே தங்கி இருப்பவர்கள். அவர்களைத்தான் இங்க மோனானந்த மாமுனிவர்ங்கிறார். இல்லையா? அதனால அந்த அ பெருமானுடைய அந்த திருக்கூத்தை காண அப்ப அந்த மோனானந்த மாமுனிவர் அந்த மும்மலத்தை மோசித்து தான் அந்த மானிடத்தே தங்கியிடும் ஆனந்தம் மோண்டு அருந்த.
எதுக்கு அந்த பெருமானுடைய திருவடியிலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள் என்றால், அந்த பெருமானுடைய திருவடியில இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை மோண்டு அருந்தங்கிறார் இல்லையா? அப்ப அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த துன்பக் கலப்பில்லாதது. ஏன்னா இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு ஏழை மனை வாழ்க்கைன்னு சொல்றார் நம்பி பெருமான். என்னைக்கு இன்பம்னு ஒண்ணு வந்தோ, அப்ப அப்பயே அதற்கான துன்பமும் முடிவாயிடுச்சு. அதனால இங்க ஆனந்தம்னு சொல்றார். ஏன்னா ஆனந்தம் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல்லே கிடையாது. அப்படியே அதுக்கு எதிர்ச்சொல் சொல்லணும்னா, பேரானந்தம்னு தான் சொல்லணும். அப்ப ஆனந்தம் என்றாலே துன்பக் கலப்பு இல்லாததுன்னு அர்த்தம். ஏன் இந்த முனிவர்கள் எல்லாம் அனைத்தையும் நீக்கிவிட்டு பெருமானுடைய திருவடியில சரண் புகுந்திருக்கிறார்கள் என்றால், அந்த அந்த ஆன்ம ஞானம் முடிந்தவிடத்து தோன்றுவது ஆனந்தம்ங்கிறார். ஏன்னா அந்த ஞானத்தையும் கடக்கணும் இல்லையா? அததான் இங்க சொல்றார். அந்த ஞானத்தையும் கடப்பது தான் இந்த ஆனந்தம். அப்ப அந்த ஆனந்த வெள்ளத்தை முகந்து கொண்டு அனுபவிப்பார்கள்ங்கிறார். அப்ப அதான் மோண்டு அருந்த அப்படின்னா முகந்து அனுபவித்தல்னு அர்த்தம். அப்ப அந்த பெருமானுடைய அந்த தன்மையே, அந்த பெருமானுடைய அந்த நடனத்தினுடைய சிறப்பை அறிந்து, ஏன் இந்த பெருமான் அந்த கூத்தையெல்லாம் செய்றான்? எப்படி இந்த உயிர்களுக்காக இவன் இங்க இறங்கி வந்து தங்கியிருக்கான்னு அத உணர்ந்தவர்கள் அந்த திருவடியிலே தங்கியிருந்து, அவனுடைய கருணையை நம்ம அந்த ஆனந்தத்தை அனுபவித்து, அ அனுபவிப்பதற்காக பெருமான் என்ன பண்றான்னா, ஆனந்தம் மோண்டு அருந்த நின்று ஆடல் தானும் அருள்மூர்த்தியாகக் கொண்டு திரு அம்பலத்தான் கூத்து அப்படிங்கிறார். அப்ப இந்த பெருமான் எதற்காக இப்படி வந்து இந்த நடனத்தை செய்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறதுக்குரிய காரணத்த தான் நமக்கு சொல்றார். அப்ப அந்த வல்வினை மாயை இதனை உதறி, அந்த வல்வினையைச் சுட்டு, மலம் சாய அமுக்கி, அருள்தான் எடுத்து இந்த ஆன்மாவை ஆனந்த வாரதியில் அழுத்தி நின்ற அந்த திருக்கூத்து, போன பாட்டுல பார்த்தோம். அத மும்மலத்தை மோசித்து பெருமான் அந்த அ நின்ன அந்த திருவடியிலே ஆனந்தமான இடத்தே, அங்கேயே தங்கி அந்த ஆனந்தத்தை ஆன்மா மொண்டு அருந்தி நிற்றல். அதாவது அதுல அழுந்தி நிற்றல். அதான் அழுந்துவது ஆன்மா, அழுத்துவது பெருமான். இல்லையா? நாமளால அதுல போய் அழுந்த முடியாது. ஏன்னா, அவன் தான் அதுல அழுத்தணும். அதனால தான் இங்க சொல்றார். ஏன்னா, நம்மளால எதுவுமே நடக்காது. அததான் இங்க அறிவானும் தானே, அறிவிப்பானும் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிவாய் அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே, விரிசுடர் பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன்னு காரைக்காலம்மையார் சொல்ற மாரி, எல்லாம் அவனால மட்டும் தான் நடக்கும். யாராலயும் நான் எதையும் செய்ய முடியாது. ஏன்னா ஞானிக்கு காயம் சிவம். ஆம். ஞானிக்கு ஊனிற்கு காயம் உடம்பே அதுவாகும்னு திருமூலர் சொல்றார். ஏன்னா, அந்த சிவபெருமானுடைய அந்த அருளே இந்த ஞானிகளுக்கு திருவுடம்பாக இருக்குங்கிறத சொல்றார். அப்ப அதில் அழுந்தி நின்று அனுபவிப்பது ஆன்மா. அப்ப எப்ப அனுபவிக்கணும்னா, அந்த மும்மலம் நீங்கி அந்த நீங்குனதுக்கு அப்புறம் தான் இந்த இன்பத்துல அது அமுங்கும். அதனால இந்த மும்மலம் நீங்கிய பின் அந்த ஆனந்தம் இந்த உயிர்கள் அருந்தணுங்கிறதுக்காக பெருமான் எப்படி நிக்கிறான் அப்படின்னா, அருள் நிலையில நிக்கிறான். அதாவது அ அ அருள் நிலை, ஆனந்த நிலை, துரிய நிலை, துரிய அதீத நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில, பெருமான் இப்ப எப்படி இருக்கான்? முடிவான மோனத்தையுடைய அந்த ஞானிகள் கண்டு தரிசிக்குமாறு திரு அம்பலத்தில் இல்லையா? ஆனந்த மோண்ட நின்ற அருள காணும் அருள்மூர்த்தியாக அந்த அம்பலத்துல பெருமான் எப்படி நிக்கிறான்னா, அருள்மூர்த்தியாக அதாவது அருளுடன் கூடிய மூர்த்தியாக. அருள்ங்கிறது அந்த சிவகாம சுந்தரி அம்மையை குறிக்கூடியது. அவ சிவகாமி. அவ பேரே அந்த சிவத்தின் மேல் காமத்தை ஏற்படுத்தக்கூடியவள். அதனால அவளுக்கு பேரு சிவகாமி. இல்லையா? அதனால அவன் தனியா நிக்கல. ஏன்னா, அந்த அம்மை வழிதான் இந்த உயிர்களுக்கு அந்த ஆனந்தம் வந்து சேரும். அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த ஆனந்தம் மோண்டு அருந்த பெருமான் நின்று ஆடுகிறான். அவன் யார் காணுமாறு ஆடுகிறான் என்றால், அந்த அம்மை காணுமாறு ஆடுகிறான். அதான் மோண்டருந்த நின்று ஆடல் காணும் அருள்மூர்த்தியாக. அப்ப அந்த அம்மையுடன் கூடிய மூர்த்தியாக அந்த பெருமான் அந்த நடனத்தை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப அந்த செய்யும் நடனம் எதுக்கு அப்படின்னா, இந்த ஆன்மாக்களை ஆனந்தத்தை அழுத்தி அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க செய்வதற்காகவே பெருமான் அப்படி செய்து கொண்டிருக்கிறான் இல்லையா? அப்ப அருள்ங்கிறது
அந்த திருவருள் சக்தி. ஏன்னா, "அருளுண்டாம் ஈசர்க்கு அது சக்தி அன்றே" அப்படிங்கிறது சிவஞான போத வெண்பா. "அருளது சக்தியாகும் அரண் தனக்கு" அப்படிங்கிற. அப்ப அருளது சக்தியாகும் அரண் தனக்கு. அப்ப இறைவனுக்கு சக்தியாக இருப்பவள் அந்த அருள். அதனால பெருமான் இங்க அருள்மூர்த்தி அப்படின்னா, அருளுடன் கூடிய மூர்த்தியாக, அதாவது சிவசக்தியாக, திருவருட் சக்தியாக, சிவகாம சுந்தரியை இடப்பால் கொண்ட வடிவம் தான் இந்த அருள்மூர்த்தியான இந்த வடிவம். ஏன் அப்படின்னா, ஆ பெருமான் கொடுக்கிற அருள அந்த உயிர்களால நேரடியா அனுபவிக்க முடியாது. ஏன்னா, அத அனுபவிக்கக்கூடிய தகுதியோ, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் நமக்கு இல்ல. இல்லையா? ஆனா, இவங்களுக்கு அந்த அதனால "பாலுண் குளவி பசுஞ்சுடர் பொறாதியன நோயுண் மருந்து தாய் உண்டாங்கு மன்னுயிர் தொகுதிக்கு இன்னருள் கிடைப்புன்னு சிதம்பரம் மும்மணி கோவையில சொல்றாரு. அதாவது ஒரு பச்சை குழந்தை, அந்த பச்சை குழந்தைக்கு மருந்த நேரடியா ஊட்ட முடியாது. அதனால அந்த மருந்தை அந்த தாய் உண்டு. அப்புறம் அந்த தாய் என்ன பண்றா, அந்த குழந்தைக்கு அந்த தாய் பால குடிக்கும்போது அந்த குழந்தையுடைய நோய் சரியாகுது. அதனால அந்த ஞானிகள், அதாவது சரியை, கிரியை, யோகத்தை முடித்து, அந்த ஞான நிலையில இருக்கக்கூடிய அந்த ம அ முனிவர்களுக்கு பெருமான் அந்த அருள் மூர்த்தியாக அந்த அம்மை காண, எப்படி அந்த தாய் உண்டு அந்த குழந்தைக்கு அந்த பால குடுக்குறாளோ, அதுபோல பக்குவமுடைய அந்த ஆன்மாக்களுக்கு இந்த பெருமாட்டி அந்த பெருமானுடைய சிவ இன்பத்தை வழங்குகிறாள். ஏன் அப்டின்னா, அ இந்த முனிவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்டின்னா, இப்ப புளியை நாவில் இட்டு சுவைக்கல அப்டின்னாலும், அந்த புளிய பார்த்தா யாராவது சாப்பிடுறத பார்த்தாவே, நமக்கு நாக்குல எச்சி ஊறுது. அது சொல்லும்போதே, அத நெனைக்கும்போதே நமக்கு எச்சி ஊறுது. அதுபோல இந்த ஞானிகளுக்கு எப்படி இருக்கும்? கூத்த பெருமானது அந்த ஆனந்த கூத்தினை கண்டவர்க்கு அந்த மாரி உள்ளத்துல பேரின்ப ஊற்றெடுக்கும்ங்கிறாரு. இல்லையா? நாமளும் தான் அந்த கூத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வரோம். ஆனா, நமக்கு அந்த மாரி இன்பம் தோன்றுதா அப்டின்னா, அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதனால இது எப்படி போல அப்டின்னா, நெறைய போய் பார்த்துட்டு வரோம். நான் சிதம்பரம் போயிருக்கேன், போனோம், நடனத்த பார்க்குறோம், எல்லாம் பண்றோம். ஆனா, ஒரு அ பருவம் வராத ஒரு சிறு பெண் ஒரு ஆடவனை கண்டால், அவளுக்கு அந்த இன்பத்தை அது செய்யாது. அதே ஒரு பெண் பருவமுற்று அந்த காதலில் கவிழ்ந்தபோது தன் தலைவனை பார்க்கலைன்னா கூட அந்த எந்த நேரத்துல அவன நோக்குனாலும் அவள் அவனுடைய அந்த உருவத்தை மனதில் நினைத்து இன்புறுகிறாள். அதனால அவளுக்கு அந்த காட்சி அவளுக்கு மகிழ்ச்சியை செய்கிறது. ஆனா, பருவம் அமையாத சிறு பெண்ணின் நிலையில் நாம் இருக்கிறோம். அந்த இறை இன்பத்திற்கு உரிய தகுதியும், அதன் மேல் வேட்கையும் இல்லாம நம்ம இருக்கிறோம். அந்த இறையின் பக்திக்கு உரியவர் அல்லாருக்கு அந்த பொன்னம்பல காட்சி எவ்வாறு இன்பம் செய்யும்? நமக்கெல்லாம் அதனால தான் அந்த இன்பத்த செய்ய மாட்டேங்குது. ஆனா, அந்த ஞானியர்களுக்கு அத பார்க்கும்போது எப்படி செய்யுதுன்னா, அந்த காட்சி இன்பத்தை செய்யுது. ஏன்னா, இவர்கள் எல்லாம் பல நிலையை கடந்து வந்தவர்கள். ஏன்னா, இப்ப நம்ம சரியை, கிரியை, யோகம்னு சொல்றோம். இப்ப நம்ம யோகம்னு நமக்கு எதுவும் தனியா கிடையாது. நம்ம சித்தாந்தம் யோக மதத்தையே எதிர்த்து நிக்கிறோம். யோகமே நம்மளது சிவ பூஜையில செய்வது தான் யோகம். தனியா செய்யக்கூடிய யோகத்த யோக மதத்தினர்ன்னு அவங்கள தனியாவே பிரிச்சுர்றோம். அப்ப இந்த யோகத்த செய்யும்போது கூட இதுல ஆதார யோகம், நிராதார யோகம்லாம் இருக்கு. இப்ப இந்த ஆதார யோகம் அப்படிங்கிறதுல பார்த்தா, இப்ப ஒவ்வொரு ஆதாரமும் இப்ப நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கு இல்லையா? 6 சக்கரம்னு சொல்லுவோம், 7ம் சொல்லுவோம். இப்ப முதல் சக்கரம் நமக்கு என்ன அப்படின்னா, அது மூலாதாரம் அப்படின்னு சொல்றோம். தொப்புளுக்கும், ஆசனவாய்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பகுதியை மூலாதாரம்னு சொல்றோம். இப்ப அந்த மூலாதாரத்துல அ அந்த ஒவ்வொரு எ இடத்துலயும் தாமரை மலர் இருக்கும். அது வெவ்வேறு நிறத்துல இருக்கும். அந்த தாமரைகள் எல்லாம். இப்ப அந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அ தாமரை இதழ் 4 இதழை கொண்டதாக இருக்கும். அது சிவப்பு நிறத்துல இருக்கும். அதற்குரிய அதிதெய்வம் விநாயக பெருமான். இப்ப அந்த மூலாதாரத்துல அந்த 4 இதழ் அ சிவப்பு தாமரையில அந்த விநாயக பெருமானை எழுந்தருளச் செய்து அந்த மூலாதாரத்துல வைத்து அந்த பூஜையை செய்வது தான் அந்த மூலாதார யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இந்த மூலாதாரத்துக்குரிய தலம் ஆரூர். ஆரூர் மண்ணை யாரு மிதிக்கிறாங்களோ, அந்த பார்த்தீங்கன்னாவே தெரியும். அங்க ஆரூர்ல போனீங்கன்னா, புற்றினங்கொண்ட பெருமானுக்கு நேராவும் வாசப்படி இருக்காது. தியாகராஜருக்கு நேராவும் வாசப்படி இருக்காது. நேரா நம்ம மேடை ஏறணும்னாவே நேரா விநாயக பெருமான் தான் இருப்பாரு. அதனால அதுவும் அந்த விநாயக பெருமானுக்கு கதவே இருக்காது.
ஆரூர்ல அந்த கதவே இருக்காது. ஏன்னா, யார் ஒருவர் அந்த ஆரூரை அடைந்து அந்த படிக்கட்ட ஏறுறாங்களோ, அவங்களுக்கு மூலாதாரம் தானாக செயல்பட ஆரம்பிக்குங்கிறது தலபுராணம். அதனால இந்த மூலாதாரம்ங்கிறது அங்க 4 இதழை கொண்ட சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமரையில விநாயக பெருமானை வழிபடக்கூடிய அந்த இடம். அப்ப படிப்படியாக அந்த மூலாதாரத்தை கடந்து, அப்புறம் தொப்புளுக்கு கீழ உள்ள சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற பகுதிய நம்ம அடைவோம். இதெல்லாம் சொல்றது அந்த மூலாதாரம் அப்படிங்கிறதுலாம், அதுக்கே ரொம்ப வருஷம் நம்ம பயிற்சி பண்ணணும். அந்த மூலாதார பயிற்சி. அப்புறம் தான் உயிர் அந்த மூலாதாரத்துல இருந்து நமக்கு அந்த சுவாதிஷ்டானம்ங்கிற இடத்துக்கு, அந்த தொப்புள் கீழ இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வரும். இங்க வரும்போது, இந்த தாமரையினுடைய இதழ் 6 இதழ் கொண்ட தாமரையாக, ஆரஞ்சு நிறத்தில இருக்கக்கூடிய அந்த தாமரையாக அந்த இடத்துல இருக்கும். இதற்குரிய அதிதெய்வமாக விளங்குபவன் பிரம்மன். அப்ப அந்த இடத்துல அந்த நம் அந்த பிரம்மனை வைத்து பூஜை பண்ணுவது தான் அந்த சுவாதிஷ்டானத்துல நடக்கக்கூடிய அந்த யோகம். அங்க இதற்குரிய தலம் ஆனைக்கா. ஆனைக்கா தான் அந்த சுவாதிஷ்டானத்த இயக்கக்கூடிய தலம் எதுன்னா, ஆனைக்கால பெருமான் தான். அப்புறம் அந்த மெல்ல இந்த தொப்புளுக்கு மேல, அதாவது மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு அ இந்த வரும்போது, அ இந்த இங்க நம்ம செய்யக்கூடிய யோகம் 10 இதழ் தாமரையில மஞ்சள் நிற தாமரை. அதுல திருமாலை எழுந்தருளச் செய்து செய்யக்கூடிய அந்த யோகத்தை நாம இத சொல்றோம். இங்க இதுக்குரிய தலம் திரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய தலம். அந்த அதனால இப்ப இங்க இதை கடந்து, அப்புறம் அநாகதம் என்று சொல்லக்கூடிய இருதய பகுதியில வரணும். அங்க 12 இதழ் தாமரையில பச்சை நிற தாமரை. அந்த தாமரையில உருத்திரனை எழுந்தருளச் செய்து, அங்க யோகம் செய்வது தான் அந்த அடுத்த யோகம். இதற்குரிய தலம் சிதம்பரம். அப்புறம் அந்த ஆன்மா மேல இன்னும் கொஞ்சம் எழுந்து, அது விசுத்தி என்று சொல்லக்கூடிய குறள்வளை பகுதிக்கு வரும்போது, அங்க நீல நிற தாமரை. அது 16 இதழ் கொண்ட தாமரையாக இருக்கும். இதுல இதெல்லாம் நம்ம திருமந்திரத்துல இருக்கிறது தான். அப்ப அந்த 16 இதழ் கொண்ட தாமரை மலர், அது நீல நிறமாக இருக்கும். இதற்குரிய அதிதெய்வமாக மகேசன் விளங்குவார். இதற்குரிய தலம் காலத்தி. அப்ப இந்த இடத்துல அந்த யோகத்தை நாம் செய்றோம். அதுக்கப்புறம் நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடிய ஆக்ஞை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி, பூர்வ மத்தின்னு சொல்வோம். அந்த பகுதியில 2 இதழ் கொண்ட தாமரை. அது கருநீல நிறத்தில் இருக்கக்கூடிய தாமரை. இதற்குரிய அதிதெய்வமாக சதாசிவன் விளங்குவார். அந்த இடத்துல அந்த பூர்வ மத்தியில யோகம் செய்வது. அப்புறம் அதற்குரிய தலம் காசி. அப்புறம் இப்படி அந்த யோகத்தை முடிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் உச்சந்தலை. இது 7வது சக்கரம் சொல்லக்கூடிய துரியமான பகுதி. இந்த பகுதியில 1000 இதழ் கொண்ட அந்த தாமரை மலர், அது கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். இந்த இடத்துல தான் சக்தியுடன் கூடிய சிவம் அங்க இருப்பார். அப்ப இத்தனை நிலை கடந்து நம்ம மேல போனா தான், அந்த உச்சந்தலை இருக்கக்கூடிய அந்த துரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில 1000 இதழ் கொண்ட அந்த தாமரையில, கருஞ்சிவப்பு நிறத்துல இருக்க தாமரையில அந்த சக்தியுடன் கூடிய சிவம் இருந்து காட்சி அந்த நடன காட்சி குடுக்கக்கூடிய அந்த இடம். அப்ப இந்த நடனத்தை பார்க்கறதுக்குரிய தகுதி என்ன அப்டின்னா, இந்த ஆதாரங்களை எல்லாம் கடந்து வந்தவங்களுக்கு தான் அந்த நடனம். அப்படி கடந்து வந்தவர்கள் தான் இந்த மா மோனந்த மாமுனிவர். இப்ப நாமெல்லாம் செய்ற யோகம் செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க பாரு, இங்க பாருலாம் நம்ம இன்னைக்கு என்னென்னமோ யோக மையங்கள் எல்லாம் வச்சுட்டு சொல்றாங்க. ஆனா, இதையெல்லாம் நம்ம சைவம் கடுமையா எதிர்க்குது. ஏன்னா, இதெல்லாம் கற்பனைன்னு சொல்றோம் நம்ம சித்தாந்தத்துல. இப்ப அது அது மாரி பண்றது, இது மாரி பண்றது என்னென்னமோ நம்ம சொல்றோம். ஏன்னா, பாவனையால ஒரு காலமும் பெருமான அடையவே முடியாது. அதுக்கு ஒரு பாட்டே சொல்வார். பசியில இருக்கவன் அது அவன் உண்ட மாரி ஒரு கனவோ, உண்ட மாரி ஒரு கற்பனையோ செய்து கொண்டால், அவனுடைய பசி நீங்குமா? அப்படின்னா, அது ஒரு காலமும் நீங்கவே நீங்காது. ரொம்ப தாகமா இருக்கவன், தண்ணி குடிச்ச மாரி ஒரு கற்பனைய பண்ணிக்கிட்டான்னா, அவனுடைய தாகம் நீங்குமான்னா, நீங்கவே நீங்காது. அதனால பாவனையாலலாம் ஒரு காலமும் பெருமான அடையவே முடியாது அப்படின்றது சைவ சித்தாந்த கொள்கை. அதனால இதுக்கெல்லாம் உழைப்பு தான் தேவை. பாவனைலாம் இல்ல. பாவனையாலலாம் ஒரு காலமும் பெருமானை அடையவே முடியாது. அப்படி அந்த நிலையை அடைந்தவர்கள் தான் இந்த மோனானந்த மாமுனிவர்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த இந்த யோகத்தை நிறைவு செய்தவர்கள். இது ஆதார யோகம். இப்ப நம்ம பார்த்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நிராதார யோகம்னு இருக்கும். நிராதார யோகங்கிறது கீழயே வராம,
அந்த மீதானத்திலேயே செய்யக்கூடிய யோகம். அந்த துரியத்திலேயே எந்த நிலையிலையும் அந்த சகஸ்ரஹாரத்திலேயே செய்யக்கூடிய அந்த யோகத்த தான் நம்ம நிராதார யோகம்னு அர்த்தம். அதான் கீழ மேலலாம் வந்துட்டு வந்துட்டு போகாம, ஒரே இடத்திலேயே அந்த உயிர் இருந்து செய்யக்கூடிய அந்த யோகத்த தான் நம்ம நிராதாரம், ஆதாரம் இல்லாமல் செய்யக்கூடிய யோகம். அது நிராதார யோகம். இந்த ஆதாரங்களை எல்லாம் விட்டு அந்த ஆதாரங்களை எல்லாம் கடந்து சென்ற நிலை. ஆனா நமக்கெல்லாம் இந்த மாரி ஒரு நிலை வருமா அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஆனாலும் இதெல்லாம் வராம பெருமான் விடமாட்டான். படிப்படியா, படிப்படியான்னு எத்தனையோ பிறவிகள் இருக்கு. அத்தன பிறவிகள்லயும் நாம இந்த பயிற்சிகளை எல்லாம் பெருமான் நமக்கு அவனே வந்து செய்து வைப்பான். யாராலயும் செய்ய முடியாது. ஏன்னா, அவன் வந்து தான் இந்த தீக்கையெல்லாம் செய்து வைத்து அந்த பார்ப்பான். அதனால இந்த பக்குவம் இல்லாத நமக்கு இந்த மாரி ஒரு நிலையெல்லாம் கண்டிப்பா ஏற்படாது. அததான் இங்க சொல்றாரு. அந்த பெருமானை கண்டு அந்த இன்பம் வருது அப்படின்னா, அந்த பக்குவம் அந்த பெண்ணுக்கு தான் அந்த ஆடவனை நினைக்கும்போது, அந்த பருவமற்ற பெண்ணுக்கு தான் அந்த வேட்கை வரும். அதனால நமக்கு பெருமான் மேல வேட்கை வராது. இப்ப பிற பொருள்கள் மேல வேட்கை வரும்போதே, அது அழகா இருக்கு, இது அழகா இருக்கு அப்படின்னு பிற பொருள்கள் மேல வேட்கை வரும்போதே நம்மளுடைய லட்சணம் என்னன்னு, நம்மளுடைய தகுதி என்னன்னு நமக்கு நல்லாவே புரியும். அப்படிப்பட்ட தகுதியில இருக்கக்கூடிய உயிர்களை விலக்கி தான் இங்க மோனானந்த மாமுனிவருக்கு தான் இந்த காட்சியே கிடைக்கும். அதனால மோனானந்த மாமுனிவர் அவர்கள் மட்டும் தான் அந்த மும்மலத்தை மோசிப்பார்கள். ஏன்னா, பொருளை பார்த்து விருப்பம் வருதுனாவே அங்க மாயை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இன்பமும், துன்பமும் மாறி மாறி வந்துச்சுனாவே அங்க கன்மம் இருக்குன்னு அர்த்தம். நான் செய்றேன். நான்ங்கிற எண்ணம் வந்தாவே அங்க ஆணவம் இருக்குன்னு அர்த்தம். இதையெல்லாம் அடங்கியவர்களால தான் அந்த பெருமானுடைய அந்த ஆனந்த நடனத்தை கண்டு இன்புற முடியுங்கிறது தான் இந்த மோனானந்த மாமுனிவர் ஆனந்தத்தை மோண்டு அருள நின்று ஆடல் காணும் அருள். அங்க பெருமான் எப்படி இருக்கான்? அவர்களுடைய அறிவுல நிலையாக நின்று ஆடிக்கொண்டிருக்கிறான் எப்பொழுதுமே. அது அவர்களுக்கு தான் தெரியுது. அதனால அந்த கற்பனைலாம் இல்ல. இது நிஜம். அந்த உண்மையைத்தான் இங்க சொல்றார். அந்த பெருமான் ஆடக்கூடிய அந்த நடன காட்சியை அவர்கள் பார்க்கிறாங்க. நாம பண்றதெல்லாம் கற்பனை. பெருமான் இங்க இருக்க மாரி நெனச்சுக்க வேண்டியது, அங்க இருக்க மாரி நெனச்சுக்கிறதெல்லாம் கற்பனை தான். ஏன்னா, அவன் அந்த எல்லா இடத்துலயும் சிறப்பாக வீற்றிருக்கிறான் அப்படின்னாலும், அந்த பக்குவம் வந்த ஆன்மாக்களுக்கு தான் இறைவன் என்ன பண்றான்? அந்த காட்சிய குடுக்குறான். இது ஞானசம்பந்த பெருமான் தில்லையை தரிசனம் பண்ண போறாங்க. முதல்ல. அப்ப ஆருடை பிள்ளையார் அந்த மெய்ஞானமே அந்த ஞானமே ஆனது திரு அம்பலத்தினை, அந்த ஆனந்த நடனத்தினையும் கண்டு தரிசிக்கிறதுக்காக அங்க போறாங்க. அப்படி போம்போது, அந்த கண்களிலிருந்து பெருமானுக்கான அந்த ஆனந்த கண்ணீர் பொழிகிறார். அந்த ஆனந்த நடனமாகிய அந்த திரு அமுதை கண்களால் உண்டு அருளினார்ங்கிறார். அந்த நடனத்த பெருமான் கண்ணாலே உண்டார் அப்படிங்கிறத நமக்கு சொல்றார். ஏன்னா, அது சேக்கிழார் சுவாமி ரொம்ப அற்புதமா சொல்றாரு. உணர்வின் நேர்பரவெறும் சிவபோகத்தை ஒழிவு இன்றி உருவின்கண் அணையும் அமைபொறி அளவினும் எளிவர அருளினை எனப் போற்றி இணையில் வன்பெரும் கருணையே ஏத்தி முன்னெடுத்த சொற்பதிகத்தில் புணரும் இன்னிசை பாடினார், ஆடினார், பொழிந்தார் விழிமாறி அப்படின்னு சுவாமி சொல்றார். அப்ப இந்த உணர்வின் நேர்பெறவரும் சிவபோகம் அப்படின்னா, இந்த இந்த ஆதாரங்களை எல்லாம் கடந்து அந்த ஞான நிலைக்கு சென்று, அந்த ஞானத்தையும் கடந்து அந்த மௌனத்தை அடைந்து, மௌனத்தையும் கடந்து மோனத்தை அடைந்த ஞானிகளால மட்டும் தான், அந்த மாமுனிவர்களால காணக்கூடிய நடனம். அது மலவாசனை நீங்க பெற்றவர்களால மட்டும் பார்க்கக்கூடிய நடனம். ஆனா, அப்படி விரிந்து விளங்கி அந்த ஞான சக்தியால் அனுபவிக்கப் பெறுவதாகிய அந்த சிவ போகத்தை பெருமான் என்ன பண்றாரு? இந்த ஐம்பொறி அளவினும் கண்டாராம். அப்ப இந்த பொறிகளாலேயே அந்த ஆனந்தத்தை கண்டாருங்கிறது. ஏன்னா, அவ்ளோ பெரிய கருணைய. ஏன்னா, கருவிகளை எல்லாம் வைத்து பெருமான ஒரு காலமும் பார்க்க முடியாது. மனசுல நெனச்சு நெனச்சு மனம்ங்கிறதும் ஒரு கருவிதான். அப்படி கருவியாலலாம் பெருமான ஒரு காலமும் பாத்துற முடியாது. கண்ண கொண்டு இந்த கண்ண கொண்டு பாத்துரலாம். ஏன்னா, இந்த கண்ண கொண்டு இந்த உலகத்து பொருளையே பார்க்க முடியல. ஒரு கண்ணாடி தேவைப்படுது. ரொம்ப நுண்ணிய பொருளா இருந்தா அத பார்க்கறதுக்கு ஒரு பூத கண்ணாடி தேவைப்படுது. இந்த மாரி இருக்கிற நிலையில, நம்மளால எங்க போய் இந்த கண்ண வச்சு பெருமான பார்க்க முடியும்? நம்ம கற்பனையால நம்ம மனத்தை கொண்டு கற்பனை பண்ணிலாம் பெருமான ஒரு காலமுமே பார்க்க முடியாது. அதனால ஆனா ஞானசம்பந்த பெருமான் பார்க்கும்போது, அந்த அறிவுக்கு மட்டும் தெரியக்கூடிய பெருமான், உணர்விற்கு மட்டும் தெரியக்கூடிய பெருமான், அந்த ஐம்புலனுக்கும் இன்பத்தை கொடுத்தான்றத சொல்றார். அது ஒளிவின்றி உணர்வின் நேர்பர அப்படின்றாரு. ஏன்னா, அந்த மாரி ஞானிகளுக்கு தான் அந்த மாரி காட்சியெல்லாம் என்ன பண்ணுது? கிடைக்குது. ஏன்னா, இந்த பொறிகளால பார்க்கிற காட்சிய வாயிற்காட்சின்னு சொல்றோம். இல்லையா? ஆனா, அப்படிப்பட்ட காட்சிய பெருமான் எளிவர அருளினைன்னு அந்த அகநோக்கால அந்த சிவபோகத்தை அனுபவிக்கணும்.
ஆனா இந்த புறநோக்குலயும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலான்னு ஞானசம்பந்த பெருமான் அந்த மாதிரி ஞானிகள் அந்த அதாவது அகத்திலையும் புறத்திலையும் தான் நம்ம பூஜை பண்ணணும். என்ன அகத்துல பார்க்கிறோமோ, அதாவது அகத்துல நம்ம காண்ற காட்சியை தான் புறத்துல பூஜை பண்றோம். அகத்துல காண்றதுனால ஆணவம் போகும். புறத்துல அந்த பூஜையை அப்படியே செய்யும்போது ஆணவமல வாசனை போகும்னு சாத்திரங்கள் சொல்லுது. அதனால சைவர்கள் அகபூஜையில என்ன பண்றாங்களோ அத புற பூஜையிலும் பண்ணி ஆகணும்னு சாத்திரங்கள் சொல்லுது. சித்தாந்தம் சொல்லுது. அதனால 2ற்கும் சரியான முக்கியத்துவத்தை நாம கொடுக்கணும். அதனால இங்க சொல்றார். அதனால அந்த உள்நோக்கி காண்பதனை அந்த புறநோக்குல காணாது அங்கு அகநோக்கு மட்டும் விடயமாக சிவபோகம் இல்லையா? சிவபோகங்கிறது அகநோக்குக்கு விடயம். ஆனா இங்க புறநோக்குக்கும் அது விடயமாகுது அப்படின்னு சுவாமி அந்த விடிமாறி பொடிந்து அந்த ஆனந்த கண்ணீர் மலை சொரிந்து பதிகம் பாடினார்னு சொல்றார். இதே கதை இதே மாதிரியே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தரிசனம் பண்ண வரும்போதும் சுவாமி சொல்வர், அங்க 5 பேர் அறிவும் கண்களே கொள்ளம்பர். ஏன்னா 5 புலன்களுடைய அறிவும் கண்களே கொள்ள. அப்ப அந்த பெருமான் அந்த அகத்திற்கு அந்த அறிவிற்கு ஆனந்தத்தை கொடுக்கும்போது இந்த புலன்களும் அதோட சேர்ந்து அனுபவிக்குதுங்கிறத சொல்றாரு. அப்ப இவர்களாலதான் அந்த மாதிரிலாம் செய்ய முடியும். அதனால இந்த கற்பனையால இந்த பாவனையாலலாம் பெருமான ஒரு காலமும் பார்க்க முடியாதுங்கிறத சொல்லி யாருக்கு இந்த நடனம் காட்சிப்படும் அப்படின்னா இந்த சரியை நிறைவு செய்து கிரியை நிறைவு செய்து யோகத்தை நிறைவு செய்து அந்த யோகத்திலையும் ஆதாரம் நிராதாரங்கிற அந்த 2 யோகங்களையும் நிறைவு செய்து ஞானத்தை அடைந்து ஞானம் முடிவான மௌனத்தை அடைந்து மௌனத்தின் விளிம்பான மோனத்தை அடைந்து அந்த முனிவர்கள் தான் இந்த மும்மலத்தை அதாவது மல வாசனை அந்த இடத்துல தான் போகும். மற்ற இடத்துல மலம் தான் போகும், மல வாசனை போகாது. அதனால அந்த மும்மலத்தினுடைய அந்த வாசனையே நீக்கக்கூடிய அந்த மோனானந்த முனிவர்களுக்கு தான் பெருமான் ஆடக்கூடிய இந்த ஆனந்த நடனம் காட்சிப்படும். அவர்களாலதான் இந்த பெருமானுடைய ஆடல்ல அந்த ஆனந்தத்தை மோண்டு அருந்த முடியும். அவர்களுக்குத்தான் பெருமான் நின்று ஆடுவான், அறிவில் நின்று ஆடுவான். அவர்கள்தான் காணுமாறு ஆடுவான், அருள் மூர்த்தியாக நின்று ஆடுவான், திரு அம்பலத்துள் நின்று ஆடுவான், கூத்தாடுவான்னு அத்தனை பொருளையும் இதுல நமக்கு இந்த பாடல்ல சொல்றாரு. பாடல் ஒரு முறை படிச்சிடலாம். மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்த மானிடத்தே தங்கியிடும் ஆனந்தம் மோண்டு அருந்தி நின்று ஆடல் காணும் அருள் மூர்த்தியாக கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து அப்படின்ட்டு இங்க நமக்கு அந்த மோன நிலை அடைந்த அந்த மோனிகளின் நிலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க சுவாமி நமக்கு ரொம்ப அற்புதமாக அந்த மோனம் கூட்டல் அந்தம் அதாவது மோன வரம்பு அந்த நிலையை அடைந்தவர்கள் அவர்கள் எப்பயும் பரமே பார்த்திருப்பர். பதார்த்தங்கள் பாரார். எப்பயுமே உயர்ந்த பொருள்களையே பார்த்துட்டு இருப்பாங்க. பெருமானை மட்டும்தான் பார்த்தா பரம்னாவே அது பெருமான் தான். பதார்த்தங்கள் பாரார். இந்த உலகத்தெல்லாம் அவங்க ஒரு காலமும் பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சீவன் முத்தர்கள் அவர்கள் வாழும் போதே முத்தர்களாக வாழக்கூடியவர்கள். அவர்களாலதான் இந்த பெருமான் அருள்மூர்த்தி அந்த அருள் வடிவத்தை பெருமான் காணக்கூடிய நிலையில அதாவது அவர்களை அந்த மலம் நீங்கிய பசுவிலிருந்து ஆன்மாக்களாக உயர்ந்த அந்த உயிர்களாலதான் இப்படிப்பட்ட காட்சியை பார்க்க முடியுங்கிறத இந்த பாடல நமக்கு சொல்றார். இதோட நம்ம நிறைவு செய்து மேலும் அடுத்த வகுப்பில் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி இந்த ஞான வேள்வியினை இவ்வளவு காலம் ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி கொண்டு இந்த ஞான வேள்வியை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மாண்டுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவே உலகெலாம் வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் பொங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்
மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய் கண்டான் சந்தனைக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுத்துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் கைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித் தழைகமாதோ. கைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித் தழைகமாதோ. கைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித் தழைக மாதோ. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழ் சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே நாம் உண்மை விளக்கம் என்கிற பகுதியை தற்போது சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்னம் சைவ நெறிச்செம்மல் சிவத்திரு ஸ்ரீதேவி ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் பயிற்சி அளித்து வருகிறார்கள். அந்த வகையில் நமக்கெல்லாம் உண்மை விளக்கம் பகுதி இப்பொழுது தற்போது சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 7வது பாடலாக இருக்கக்கூடிய ஆனந்த நடனம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய மோனந்த மாமுனிவர் என்ற தலைப்பில் இந்த பாடலை நமக்கெல்லாம் எடுத்து எழுப்பினார்கள். ஐயாவுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் மக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இதை நிறைவு செய்வதற்கு முன்பதாக அடியார் பெருமக்கள் இந்த 1 மணி நேரத்தில் கேட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் ஐயாவுடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய கட்பலன் வாயிலாக, கட்பலன்னா வாட்ஸ்அப் வாயிலாக அவரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஐயப்பாடுகளை உண்மை விளக்கம் புத்தகத்தில் 37வது பாடலுக்கான விளக்கத்தை மீண்டும் நீங்கள் கேள்வி பெறலாம். இந்த பதிவை மீண்டும் நாங்கள் யூடியூபில் மேல் பதிவாக போடுவோம். இந்த பதிவை நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம். அந்த வகையில் உண்மை விளக்கத்தில் 37 பாடல்களை கடந்து நாம் அடுத்த பகுதிக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை செல்ல இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்க விருப்பம் இருந்தால் இப்பொழுது தெரிவிக்கலாம். திருச்சிற்றம்பலம். எனக்கு நான் இதை விளங்கிக்கிறேன், எனக்கு இது புரிந்து கொண்டது, நான் பெற்றதும் நான் பகிர்ந்து கொண்டதுன்ற வகையில் ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நடுவில் இருக்க பொத்தான் அழுத்துங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பேசலாம். ஐயா பேசலாம். விருப்பம் இருக்கும் வாங்க. நடுவில் இருக்க பொத்தான் அழுத்துங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அவ்வளவு பொறுமையா கேட்டீங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். யாரெல்லாம் ஆனந்த நிலையை அடைய முடியும், மோன நிலைக்கு போக முடியும், ஆதாரங்களை குறித்து அழகாயா சொன்னாங்க. ஆதாரங்களுடைய இடங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய இருப்பிடங்கள்லாம் சொன்னாங்க. அந்த 7 தாமரை எல்லாம் சொன்னாங்க. அற்புதமாக ஒரு விளக்கை நமக்கெல்லாம் சொன்னாங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். வாங்க சரஸ்வதி அம்மா, எப்போ வந்தீங்க? வாங்க, பேசுறீங்களா? மிக்க நன்றி. வாங்கம்மா, பேசுங்க. கைலாய மலைக்கே அழைத்து கையை பிடித்து கைலாயத்துக்கே அழைத்து சென்றது போன்ற ஒரு சிறப்பான உரை. மிக அருமையான உரை ஐயா. வாழ்த்துக்கள் ஸ்ரீதேவுக்கு. நன்றிங்கம்மா. நன்றி. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்ல அருமையான சிறப்பான உரை. கைலாயத்துக்கு படி எடுத்து வச்சு ஒவ்வொன்னா ஏறி போனது மாதிரி இருந்தது. கண்டிப்பா. எல்லாரும் ஒரு மோன நிலைக்கு கொண்டு போயிட்டாரு. அந்த பாடல் படிச்சதே இல்லாம எல்லாரும் மோன நிலைக்கே கொண்டு போயிட்டாரு. ஆமா, நம்ம எல்லாம் போக முடியாது தூரம் தூரம் சொல்லி அந்த இடத்துக்கே நம்மளை கொண்டு போயிட்டாரு. அதுதான் ஞானாசிரியர். வேற யாராவது பேசணும் விருப்பப்படுறீங்களா? நடக்கிறதெல்லாம் இறைவன் செயலுன்னு உணரணுன்ற பெரிய பக்குவத்தை கொண்டாந்தார். என் செயலாவது யாதொன்றும் இல்லைன்னு பட்டினத்தார் சொன்ன மாதிரி இன்னம்மால் ஆவது ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதாவது ஆசிரியர் அடியார் பெருமக்கள் பேச தொடங்குறீங்களா? திலகவதி அம்மாவுடைய மைக் எடுத்தேன், அதுக்குள்ள அம்மா போயிட்டாங்க. தனபால் ஐயா பேசலாமே, நீங்க வகுப்புக்கு வந்தால் தானே நீங்க இருக்கிறதா இல்லைன்னு தெரியும். ஐயா வாங்க சாமி, என்ன கேட்டீங்க? என்ன பெற்றீங்க? என்ன பெற்றுக்கொண்டீர்கள்? ஐயா இந்த உரையெல்லாம் நம்மளுக்கு இந்த பெரிய பத்தாவது சாமி. எத்தனை பெரிய எடுக்கிறது இதெல்லாம் கேட்க முடியுமோ தெரியுங்க. இன்னும் கொடுத்து இன்னும் பெரிய கொடுக்கணுங்க. அதெல்லாம் நம்ம இதெல்லாம் கேட்கணுங்க. எல்லாம் கேட்டாதான் உணர முடியும். ஏன் சொன்னா செய்யற பூசையாலையோ உணர்வாலையோ அதெல்லாம் இறைவன் அடைய முடியாது. கர்மனையில சாமிதான் நிக்கணும் அப்படின்னாரு. கண்டிப்பா அவர் தான் அந்த நம்மளுக்கு அந்த கொடுக்கணுங்க. கண்டிப்பா. சரி, நமக்கு அந்த பக்தியெல்லாம் வரலீங்க. பக்கம் எல்லாம் அதெல்லாம் சாமி.
ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறது இறைவன் தானே. ஆமாங்கய்யா. மகிழ்ச்சி. வேற யாராவது பேசணும்னு துடிக்கிறீங்களா? பகிரணும்னு ஆசைப்படுறீங்களா? நன்றி தனபால் ஐயா. என்னவோ நடத்துறாரு ஐயா அப்படின்னு நினைப்பேன். புரியலையா? அதையும் சொல்லுங்க. ஐயா எனக்கு இந்த இடத்துல புரியலன்னு சொல்லுங்க. சரி, ஆனந்த நடனம். அதாவது உலகியல் மாந்தர்கள், அதுக்கப்புறம் சமய தீட்சை பெற்றவர்கள், அவர்களுக்கு நடராஜருடைய தோற்றம் எப்படி தெரியும்? அதுக்கப்புறம் அடுத்த தீட்சையாக சிவ தீட்சை பெற்றவர்கள் நடராஜருடைய தோற்றம் எப்படி தெரியும்? அந்த வகையில படிப்படியா நமக்கு எல்லாம் எப்படி எல்லாம் தரிசனம் தரும் அந்த வலதுதோல் சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கரங்களுக்கும் துடிக்கை இதெல்லாம் ஐயா விளக்குனாங்க. இதுல ஆனந்த நடனத்தை குறித்து இன்னைக்கு பேசியிருக்காங்க. அந்த ஆனந்த நடனம் அந்த மோன மாமுனிவர்களுக்கு மட்டும் அந்த அதெல்லாம் கடந்து நிறைய செஞ்சுக்கலாம். கேட்கலையா? சொல்லுங்கம்மா. கட் ஆயிடுச்சு, ஒன்னும் கேட்கல. இப்ப கேக்குதுங்களாமா? இப்ப கேக்குது. ஆமா, பேசும்போது அது என்னன்னு தெரியலமா. நான் பேசும்போதெல்லாம் மைக் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகுது. சரிங்க, நிறைவு செஞ்சுக்கலாமா? சரிங்கய்யா. நிறைவு செஞ்சுக்கலாமா? சரி, சிவாயன் திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்லவம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்ல குளிரும் கழுமல வலனக பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வியரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கை கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேலேரை மங்கை வாழ்க அனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் டெலகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பில் உண்மை விளக்கம் என்கிற பகுதியை சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையாலே சேலம் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து நமக்கெல்லாம் பயிற்சி அளிக்க ஐயா சிவத்திரு ஸ்ரீதேவ ஐயா பொற்பாதங்களை மீண்டும் ஒருமுறை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடியிலும் மனமொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவ வகுப்பில் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சி இனிதே நிறைவேறுவோம். மீண்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.